ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ கிளாஸ் பார்க்கலாம். கிமு 2000 கிமு 1000 வரைக்கும் முன்வேத காலம் அப்படின்னும், கிமு 1000 கிமு 600 வரைக்கும் பின்வேத காலம் அப்படின்னும் இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ இந்த கிமு 600 வரைக்கும் பின்வேத காலம் அப்படிங்கும்பொழுது, அந்த கிமு 6ஆம் நூற்றாண்டில் உலக அளவில் பல பகுதிகளில் சமய புரட்சிகள் உருவாகுது. அந்த சமய புரட்சி இந்தியாவிலையும் உருவாகுது. இப்போ நம்ம நாட்டில் முக்கியமாக 2 சமய புரட்சிகள் அப்படின்னாக்கா, ஒன்று சமண மதம், இன்னும் ஒன்று புத்த மதம். இப்போது இந்த சமய புரட்சியோட தேவை ஏன் ஏற்படுது அப்படின்னா, பழங்கால இந்தியாவில் சமய வாழ்க்கை ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. காலப்போக்கில் சடங்குகளும் வேள்விகளும் ஒன்று நிறைய உருவாயிடுச்சு. இப்போ அந்த சடங்கு சம்பிரதாயங்கள், அந்த வேள்விகள்லாம் கடவுள் வழிபாட்டை ரொம்ப சிக்கலாக்கிடுச்சு. ஏழை மக்களால் அந்த சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் பின்பற்ற முடியல. இது ஒரு காரணம். அதே போல் இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் ரொம்ப செலவு அதிகமாக உள்ளதாக ஆயிடுச்சு. அதாவது கடவுளை கும்பிடணும் அப்படின்னாக்கா நிறைய செலவு செய்யணும். ஒவ்வொரு செயலுக்கும் சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்குது. அந்த சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் பூர்த்தி செய்யணும்னா நிறைய செலவாகும். அது மட்டும் இல்லாமல் சமூக சூழலில் சாதி வேறுபாடுகள் நிறைய உருவாயிடுச்சு. அது சமுதாயத்தில் ஏகப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளையும் கொண்டு வந்துருச்சு. அடுத்தது, சமய இலக்கியங்கள் எல்லாம் சமஸ்கிருத மொழியில் இருந்துச்சு. ஆனால் மக்கள் பேசிகிட்டு இருந்த பொதுவான மொழி பிராகிருத மொழியும் பாலி மொழியும் தான். அவங்க தான் பேசிகிட்டு இருந்தாங்க. சாதாரண மக்களால் இந்த சமஸ்கிருத மொழியெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது. அடுத்தது, இந்த சமய குறவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது இந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் செய்கிறவங்க, அவங்க என்ன செய்கிறாங்கன்னாக்கா, இந்த சடங்கு சம்பிரதாயம் சம்பந்தப்பட்ட விளக்கங்களை அவங்க தங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி விலக்கி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அந்த சமய குறவர்கள்லாம் தங்களை ரொம்ப மேன்மையானவங்களாகவும் மற்றவங்கள்லாம் ரொம்ப தாழ்வானவங்களாகவும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வுக்கு வழிவகுத்துறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப உயர்வானவங்க, சாதாரண மக்கள்லாம் ரொம்பவும் தாழ்வானவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை உருவாக்கிடுறாங்க. அடுத்தது, மிருக பலி அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயமாயிடுச்சு. அப்போல்லாம் மக்களுக்கு அதில் பெரிய அளவில் உடன்பாடு கிடையாது. இப்போ இந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப சிக்கலாக இருக்கும் பொழுது, ஒரு எளிமையான மத நம்பிக்கை வேணும், கடவுளை கும்பிட்றதுக்கு ஒரு எளிமையான வழிபாட்டு முறை வேணும், ஒரு நல்ல வாழ்க்கைக்கான நல்ல சித்தாந்தங்கள் வேணும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் விரும்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சூழலில் தான் நம்ம நாட்டில் சமண மதமும் பௌத்த மதமும், அதாவது புத்த மதமும் உருவாகுது. இப்போ இதே காலகட்டத்தில் வட இந்தியாவில் அரசியல் மாற்றங்கள் நிறைய தோன்றுது. கிமு 6ஆம் நூற்றாண்டிலிருந்து வட இந்தியாவில் அரசுகள் உருவானது, ஆட்சிகள் நடந்தது, மற்றும் அவங்களுடைய ஆட்சி முறைகள், எந்தெந்த பகுதியில் யார் யார் ஆட்சி செய்தாங்க, என்னென்ன வம்சங்கள் ஆட்சி செஞ்சுது போன்ற நிறைய விவரங்கள் நமக்கு கிடைக்குது. இப்போ அதன் அடிப்படையில் தான் நமக்கு பாடத்திட்டங்களை வகுத்து அந்த பாடங்களை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எபிசோடில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, கிமு 6ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் இருந்த அரசியல் நிலை என்ன, எந்தெந்த வம்சங்கள் ஆட்சி பண்ணாங்க, அவங்க ஆட்சி பண்ண அந்த காலகட்டம் போன்ற தகவலாம் அதில் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக இப்போ நாம் பார்க்க போகிறது அது சம்மந்தப்பட்ட க்ரோனாலஜி, அதாவது அந்த கால வரிசை, அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த எபிசோட்ஸில் இதை இன்னும் மேலும் விளக்கமாக பார்ப்போம். இப்போ அந்த காலகட்டத்தில், அதாவது கிமு 6ஆம் நூற்றாண்டில் வட இந்தியாவில் பல குடியரசு நாடுகளும் முடியரசு நாடுகளும் இருந்தன. அந்த நாடுகளில் குறிப்பிடத்தக்க அளவுக்கு ஒரு 16 நாடுகள் இருந்துச்சு. அந்த 16 நாடுகளை மகாஜனபதங்கள் அப்படின்னு அழைச்சாங்க. அந்த மகாஜனபதங்களில் அங்கம், காசி, கோசலம், அவந்தி, வத்சம், மகதம் போன்ற நாடுகள்லாம் முக்கியமான நாடுகளாக இருந்தன. ஆனால் அந்த நாடுகளுக்கு இடையில் எப்போவுமே சண்டை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. எல்லா நாடும் ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுகிட்டே இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் ரொம்பவும் வலிமையான ஒரு நாடாக இருந்தது மகதம். மகத நாடு தான் ரொம்ப வலிமை வாய்ந்த நாடாக இருந்துச்சு. அந்த நாட்டை ஆண்டவர் பிம்பிசாரர், அடுத்தது அவருடைய பையன் அஜாசத்ரு. இந்த 2 பேருமே அந்த நாட்டை ரொம்ப வலிமை வாய்ந்த நாடாக மாற்றுறாங்க. அப்போ அவங்க உருவாக்கின அந்த மரபோட பெயர் ஆரியங்க மரபு. இந்த ஆரியங்க மரபோட ஆட்சி காலம் அப்படிங்கிறது கிமு 525 கிமு 475 வரைக்கும். இதில் பிம்பிசாருடைய ஆட்சி அப்படிங்கிறது கிமு 525 கிமு 500 வரைக்கும்.
இந்த கிபி, கிமு அப்படிங்கிறதுல வித்தியாசம் இருக்கும். இந்த காலகட்டங்கள் கிமுவை பொறுத்த வரைக்கும் அந்த எண் மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வரும். அதாவது பிம்பிசாருடைய ஆட்சி கிமு 525லிருந்து கிமு 500 வரைக்கும் அப்படிங்கிறப்ப, பிம்பிசாரர் ஆட்சி அமைக்கிறது கிமு 525 அப்படின்னா, இயேசுநாதர் பிறக்கிறதுக்கு 525 வருஷத்துக்கு முன்னாடியே பிம்பிசாரர் அவருடைய ஆட்சி அமைக்கிறாரு. அதுக்கப்புறம் 25 வருஷம் ஆட்சி பண்ணுறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, இயேசுநாதர் பிறக்கிறதுக்கு 500 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஆட்சி முடிஞ்சு போகுது. அதான் அதுக்கு அர்த்தம். இப்போ பிம்பிசாரருக்கு அப்புறம் அவரோட பையன் அஜாசத்ரு தான் ஆட்சிக்கு வர்றாரு. பட் அஜாசத்ரு ஆட்சிக்கு வரும்போது பிம்பிசாரரை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவார். அவரை சிறையில் அடைச்சிட்டு தான் அவர் ஆட்சிக்கு வருவார். இந்த அஜாசத்ரோட ஆட்சி காலம் அப்படிங்கிறது கிமு 500லேருந்து கிமு 475 வரைக்கும். அதாவது இயேசுநாதர் பிறக்கிறதுக்கு 500 வருஷத்துக்கு முன்னாடியே அஜாசத்ரு ஆட்சிக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் 25 வருஷம் ஆட்சி செய்கிறாரு. ஆக இயேசுநாதர் பிறக்கிறதுக்கு 475 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் ஆட்சி முடிஞ்சு போகுது. இந்த வகையில் தான் நாம் இந்த கிமு அப்படின்னு வரக்கூடிய காலகட்டங்களை கணக்கு பண்ணுவோம். அடுத்தது இந்த அஜாசத்ரோட ஆட்சி காலத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படிங்கிறது முதல் புத்த சமய மாநாடு. இந்த முதல் புத்த சமய மாநாட்டை ராஜகிருகத்தில் மன்னர் அஜாசத்ரு கூட்டுறாரு. அவருக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தவங்கெல்லாம் பெரிய அளவில் வலிமையானவங்க இல்லை. அதனால் சிசுநாக மரபு மகதத்தில் ஆட்சியை பிடிக்குது. சிசுநாக மரபு தோற்றுவித்தவர் பேர் சிசுநாகர். அந்த சிசுநாக மரபுக்கு அப்புறம் நந்த மரபு ஆட்சியை பிடிக்குது. இந்த நந்த மரபு தோற்றுவிக்கிறவர் பேர் மகாபத்மநந்தர். இந்த நந்த மரபோட ஆட்சி காலம் அப்படிங்கிறது கிமு 425லிருந்து கிமு 325 வரைக்கும். இந்த நந்த மரபோட ஆட்சி காலத்தில் தான் அலெக்சாண்டர் படையெடுப்பு இந்தியா மேலே நடக்குது. ஐரோப்பா கண்டத்தில் இருக்கக்கூடிய மாசிடோனியாவை பிலிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னர் ஆட்சி செய்கிறாரு. அந்த மன்னர் பிலிப்போட மகன்தான் அலெக்சாண்டர். அலெக்சாண்டரோட ஆசான் அதாவது குரு யாருன்னா அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் தான் அலெக்சாண்டருடைய ஆசிரியர். இந்த மாசிடோனிய மன்னன் பிலிப்ஸ் சாகிறது கிமு 335. அவர் இறந்த உடனே அவருடைய பையன் அலெக்சாண்டர் பதவிக்கு வராரு. அரச பதவியில் அவர் அரியணை ஏறும்பொழுது அவரோட வயசு 20 தான். அவரோட பேராசையாக இருந்தது உலகத்தை பூரா வெற்றி கொள்ளணும் அப்படிங்கிறது தான். இப்போது அலெக்சாண்டருடைய படையெடுப்புன்னு பார்க்கும்பொழுது கிமு 334லிருந்து கிமு 330 வரைக்கும் ஆசியா மைனர், சிரியா, எகிப்து ஆகிய நாடுகளை தோற்கடித்து அந்த நாடுகள் கைப்பற்றுறாரு. அதுக்கப்புறம் கிமு 328க்குள்ள பாரசீகத்தில் இருந்த எல்லா பிரதேசங்களையும் மேலும் தற்போதைய ஆப்கானிஸ்தானத்தையும் வெற்றி கொண்டு பாரசீகத்தின் மகா மன்னர் அப்படிங்கிற பட்டத்தை அடைகிறாரு. ஆனால் அந்த வெற்றிகளோட அவருக்கு திருப்தி ஏற்படலை. அவரை பொறுத்த வரைக்கும் இந்தியா அப்படிங்கிறது பாலும் தேனும் பெருகி ஓடக்கூடிய ஒரு வளமான நாடு. இப்போ அந்த நாட்டை பிடிச்சி அந்த நாட்டுக்கு தான் ஒரு தலைவனாக வரணும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு பெரிய பேராசையாக இருந்துச்சு. அதனால் அவர் இந்து குஷ் மலைப்பகுதிகளில் தன்னோட நிலைமையினை ரொம்ப வலுப்படுத்திக்கிறாரு. வலுப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் பெரிய படையோட சிந்து நதியை கடந்து இந்த பக்கம் வந்து சண்டை போடுறாரு. அப்படி சண்டை போடும்போது அப்போதைக்கு தட்சசீலத்தில் மன்னராக இருந்த அம்பி அப்படிங்கிற ஒரு மன்னர் அலெக்சாண்டர்கிட்ட அடிபணிஞ்சிடுறாரு. அடிபணிகிறது அப்படின்னா சண்டை போடாமலே அடிபணிகிறாரு. அதாவது அலெக்சாண்டருடைய தலைமையை அவர் ஏற்றுக்கிறாரு. ஆனால் அதே சமயத்தில் போரஸ் அப்படிங்கிற மன்னர் அலெக்சாண்டர் எதிர்த்து சண்டை போடுறாரு. அந்த சண்டையில் போரஸ் தோற்கடிக்கப்படுறாரு. ஆனால் போரஸோட கம்பீரத்தையும் அவருடைய வீரத்தையும் பார்த்து அலெக்சாண்டர் அவரை பாராட்டி தன்னோட நண்பனாக ஏற்றுக்கிட்டு அவர்கிட்ட இருந்து கைப்பற்றின பகுதியெல்லாம் திரும்ப அவர்கிட்டே கொடுத்துட்றாரு. இந்த சண்டை நடக்கிறது ஜீல நதிக்கரையில் ஹைடாஸ்பஸ் அப்படிங்கிற இடத்துல நடக்குது. அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து ஜெனாப் நதியை கடந்து அங்கே இருக்கிற மக்கள் அடக்குறாரு. அப்புறம் ராவி நதியையும் தாண்டி போய் காத்தர் அப்படிங்கக்கூடிய ஒரு இன மக்கள், அந்த காத்தர்களையும் அடுத்தது சங்கலர்களையும் வெற்றி கொண்டு அவங்களையும் அடக்குறாரு. அதுக்கப்புறம் அலெக்சாண்டருடைய படைகள் அங்கேருந்து கிளம்பி பியாஸ் ஆற்றங்கரைக்கு போகும்போது அவரோட சோல்ஜர்ஸுக்கெல்லாம் நிறைய உடல் சோர்வும் மனசோர்வும் ஏற்பட்டு போகுது. காரணம், அவங்க தாய்நாட்டை பிரிஞ்சு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் அவங்களுக்கு குடும்பத்தை பற்றின நினப்பும் ஏக்கமும் வந்துருச்சு. அதனோட விளைவாக போர் நடவடிக்கைகளில் அவங்களுக்கு ஒரு பெரிய ஈடுபாடு இல்லாமல்
ஊக்கம் குறைஞ்சி போச்சு. அதனால் மேற்கொண்டு எதுவும் படையெடுப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் படையெடுப்பை தொடர மறுத்தாங்க. அதனால் அலெக்சாண்டர் தாயகம் திரும்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. அந்த மாதிரி தாயகம் திரும்பி போகிற வேளையில் கிமு 323 பாக்தாத் நகருக்கு அருகில் பாபிலோன் அப்படிங்கிற இடத்துல இறந்து போகிறாரு. அப்போ அவருடைய வயசு 33 தான். அதுக்கு முன்னாடி அவர் இந்தியாவை விட்டு போகும்பொழுது இந்தியாவில் அவர் ஜெயித்த பகுதிகளுக்கு செலூக்கஸ் நிக்கேடர் அப்படிங்கிறவரை நியமித்து அவர் கையில் நிர்வாக பொறுப்பை கொடுத்துட்டு போகிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த செலூக்கஸ் நிக்கேடரை சந்திரகுப்த மௌரியர் தோற்கடிக்கிறாரு. இப்போ அடுத்தது நாம் சந்திரகுப்த மௌரியரை பற்றி படிக்கும்போது அது வரும். இப்போ இந்த அலெக்சாண்டர் படையெடுப்பு அப்படிங்கிறது நந்தமரபு ஆட்சி செய்யக்கூடிய காலகட்டத்தில் நடக்குது. இப்போ நந்தமரபோட ஆட்சி முடியும் பொழுது அங்கே மௌரிய பேரரசு தொடங்குது. இந்த நந்தமரபோட கடைசி மன்னர் அப்படிங்கிறவர் தனநந்தர். நந்தமரபு சேர்ந்த மன்னர்களுக்கு பொதுவாகவே கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஆனால் தனநந்தர்கிட்ட சாணக்கியர் அப்படிங்கிற ஒரு சிறந்த அந்தன அறிஞர் மந்திரியாக இருக்கார். ஒரு சமயத்தில் அவங்க சாப்பிடும்பொழுது அவங்க ஊரில் ஏதோ சின்ன கௌரவ பிரச்சனை மாதிரி ஒரு சூழல் உருவாகுது. அந்த சூழலில் சாணக்கியர் தனநந்தரால் அவமதிக்கப்படுறாரு. அதனோட விளைவாக சாணக்கியருக்கு ஒரு மிகப்பெரிய அவமான உணர்வு ஏற்படுது. அதனால் நந்த மரபை அடியோடு அழிக்கிறதுன்னு சொல்லி அவர் சபதம் எடுக்கிறாரு. அதற்காக ரொம்ப தீவிரமாக முயற்சி செஞ்சு சந்திரகுப்தர் அப்படிங்கிற ஒரு சின்ன பையனை தேர்ந்தெடுத்து அந்த சந்திரகுப்தனுக்கு சிறந்த பயிற்சி அளித்து அந்த பையனை ஒரு மிக சிறந்த போர் வீரனாகவும் நல்ல நிர்வாகியாகவும் சாணக்கியர் உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் சாணக்கியரோட உதவியோட சந்திரகுப்த மௌரியர் என்ன செய்கிறாருனாக்கா அந்த தனநந்தரை வீழ்த்திட்டு ஆட்சி அவர் கைப்பற்றி அதன் மூலமாக அங்கே மௌரிய பேரரசை தோற்றுவிக்கிறாரு. இப்போ இந்த காலகட்டத்திலிருந்து மௌரிய பேரரசு அங்கே உருவாகுது. இதுக்கப்புறம் இந்த மௌரிய பேரரசில் யாரெல்லாம் ஆட்சி பண்ணுறாங்க, மௌரிய பேரரசுக்கு அப்புறம் அடுத்தடுத்து வரக்கூடிய மரபுகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பார்ப்போம். மேலும் ஒவ்வொரு மன்னரும் எப்படி ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் விளக்கமாக பார்ப்போம். அப்படி அந்த ஆட்சி முறைகளை விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கால வரிசையை நாம் ஒரு தடவை தெளிவாக பார்த்துக்கணும். இந்த கால வரிசை தெளிவாக ஞாபகம் இருந்தால் தான் மேற்கொண்டு அடுத்தடுத்து நாம் படிக்கும்பொழுது அந்த மன்னர்களுடைய ஆட்சி காலம், அவங்களுடைய ஆட்சி முறை இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக புரியும், ஞாபகத்துலேயும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் மூலம் சொல்லுங்கள். உங்கள் விருப்பத்தை லைக் மூலம் சொல்லுங்கள். மற்றவர்களின் நன்மைக்காக ஷேர் செய்யுங்கள். எங்களை ஊக்கப்படுத்த சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைவருக்கும் நன்றி.